ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சாம்ஸ் வச்சு ஒரு பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சாம்ஸ் எடுத்திருக்கேன். இது எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குல்ல, எலாஸ்டிக் நார்மலான அந்த எலாஸ்டிக் தான் 2 லேயராக எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பீட்ஸ் வந்து கிராக்கிள் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு பிங்க் அண்டு ப்ளூ ஷேடு கிராக்கிள் பீட்ஸு. இப்போ வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து கோர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வந்து எட்ஜு பார்த்தா நூல் நூலாக வரும். அதனால் 2 இதையும் சேமாக வச்சுட்டும் கோர்க்கலாம். இல்லைனா 1 பை 1ஆ வச்சா சிங்கிள் லேயராக உள்ளே போகும். ஃபஸ்ட்டு ஒரு எலாஸ்டிக் எட்ஜு உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொன்று விட்டு இந்த மாதிரியும் கோர்த்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி இந்த மாதிரி பீட்ஸை வந்து கோர்த்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பிரேஸ்லெட் வந்து சைஸ் வச்சு பீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி கோர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் பிரேஸ்லெட் மேக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த சாம்ஸ் வச்சு நம்ம சாதாரணமாக பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது டோட்டலாக எல்லா பீட்ஸையும் கோர்த்துட்டு ஃபைனலாக நாட் போடுவோம். இதுக்கு அப்படி இல்லை, இது வந்து பேசிக் நாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து சும்மா ரஃபாக ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சைடு வந்து பீட்ஸ் உருவிடக்கூடாது இல்லையா, அதனால். இப்போ இந்த சைடும் சேமாக 2 லேயர் எடுத்திருக்கேன் எலாஸ்டிக்கு. இப்போ ஒவ்வொரு பீட்ஸாக கோர்த்துக்கலாம். நான் வந்து நாட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஜென்ரலாக நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி இல்லை, இதில் வந்து 2 சைடுமே எலாஸ்டிக் எடுக்கிறதுனால 2 சைடு எலாஸ்டிக் எடுத்து ஃபைனலாக வந்து 2யுமே சேர்த்து நாட் போடணும். அதை வந்து பேசிக் நாட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த நாட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சைடு முடிச்சு அது வந்து பீட்ஸ் வந்து உருவிடும் இல்லையா, அதனால் சும்மா ரஃபாக ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். பீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே கிளிப் மாதிரி எது இருந்தாலும் அது மூவ் ஆகாமல் போட்டு விட்டுடலாம் இன்னொரு எட்ஜு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து பீட்ஸ் வந்து கோர்த்து முடிக்க போகிறேன். சரி, 2மே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நாட்டு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட்டை வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி கர்வாக வளைச்சிக்கணும். அதுக்குள்ளே ரைட் சைடு உள்ள நாட்டை எடுத்துக்கணும். திரும்ப வந்து நம்ம சர்க்கிளை டேர்ன் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே லெஃப்ட் சைடில் உள்ள நாட்டை உள்ளே விட்டு எடுத்துட்டா பேசிக் நாட் போட்டாச்சு. இதுதான். இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் பிரேஸ்லெட்க்கு நாட்டு போடுவோம் இல்லையா, டபுள் டைம் உள்ளே விட்டு விட்டு எடுக்கும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இன்னொரு டைமும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி இழுத்து விட்டு பார்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு உருவிடும். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிடலாம். ஒட்டை கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் எலாஸ்டிக் விட்டுட்டு கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வந்து தெரியாமல் இருக்க பீட்ஸுக்குள்ளே வந்து நாட்டை இழுத்து விட்டுடலாம். இப்போ இழுத்து விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு இருக்கிற இடம் வந்து நமக்கு தெரியல. இதெல்லாம் நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. சேம் தான் இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட் மேக் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியே தான் சேம் இந்த சாம்ஸ் வச்சு நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு ஐபின் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு பீட்ஸை விட்டுட்டு பிளேயர் வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுறேன். ஸ்மால் சைஸில் வந்து குட்டி செயின் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வளைச்சி விட்டுட்டு இதில் அந்த செயினை வந்து கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு நல்லா டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணிவிட்டு ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கிறேன். ஜம்ப் ரிங் எடுத்து இந்த செயினில் மாட்டிட்டு பிரேஸ்லெட்டில் வந்து மாட்டி விட போகிறேன். இதில் வந்து கரெக்டாக மிட் பகுதியில் எடுத்துகிட்டு ஜம்ப் ரிங் இது இந்த மாதிரி கோர்த்துட்டு எலாஸ்டிக் லைட்டாக பீட்ஸை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேயர் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணணும். எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஜம்ப் ரிங் டைட் பண்ணும்போது ஒரு ரிங்கோட எட்ஜுக்குள்ளே இன்னொரு ரிங் உள்ளே போனோம், அப்போ தான் அது வந்து கீழே விழாமல் இருக்கும் செயின். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நியூவாக இருக்குல்ல டிசைன். உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.